Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Bleach episode 50 part 1. ஓபன் பண்ணா கரக்குரா டவுனை காட்டுறாங்க. அங்க குரசக்கி கிளினிக்கு முன்னாடி ஒரு 3 குட்டி பசங்க அடிச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம யூசு அந்த கோன் பொம்மைக்காக துணியை தைச்சு எப்படி நல்லா இருக்குதா, இன்னும் சில பல எம்ப்ராய்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணேன்னா அழகு கண்ணை உறுத்தும்ல அப்படின்ட்டு தேடி பார்த்தா அவளுக்கு தேவையான த்ரெட் இல்ல. அவ்வளவுதான் பதறி போய் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்காக போய் வாங்கிட்டு வரேன்னு கோனை போட்டு அமுக்கு அமுக்குவான். அவன் நம்மளுக்கு முன்னாடி தான் நடந்துகிட்டும் ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருப்பான். இவங்க முன்னாடி பொம்மையா தானே இருப்பான். அவ கிளம்புன உடனே என் பேரு கோனு, ஒரு பொம்மையோட உடம்புக்குள்ள என்னைய மாட்ட வச்சு படாத பாடுபடுத்திட்டு இருக்கானுங்க. என்னை கொடுமைப்படுத்தி விளையாட வைக்கிறாங்க. கலர் கலரா இப்படி கன்றாவியான ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு என்னைய படாத பாடுபடுத்துறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்காதா, இதுக்கு மேல என்னாலேயும் முடியல அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க பொம்மையை பிடிச்சி இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொல்லி உழுப்புன்னு உழுப்பி கதறி அழுதுகிட்டு இருக்கும். இதுக்கு மேல என்னால அந்த கொடுமையை தாங்க முடியலன்னு அப்போ கிளினிக்கு முன்னாடி அந்த டான் கனோன்ஜி வந்து நின்னுகிட்டு வழக்கம் போல அவன் பாட்டுக்கு லூசு மாதிரி பேசிட்டு இருப்பான். இடையில அந்த 3 குழந்தைங்க வேற அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருக்குமா. ஆட இவங்க வேற ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருக்கும்போது தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. பேசாம இருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிப்பான். அந்த டைம் கரீன் சாக்கர் பாலோட வந்து நின்னு, ஏண்டா காஞ்ச மூஞ்சா, காரை கொண்டு வந்து இங்க கிளினிக் முன்னாடி நிப்பாட்டி இருக்க, இதனால எங்க பிசினஸ் கெட்டு போகாது, ஒழுங்கா கார் எடுக்கிறியா இல்ல பல்ல உடைக்கிட்டுமாப்பா. அவன் அதெல்லாம் கண்டுக்கல. வாங்க கரக்குரா ரெட்டு, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்பா, உன் சந்தோஷத்தெல்லாம் தூக்கி குப்பையில போடு. இப்ப எதுக்குடா இங்க வந்த ஓல்டு பெகர், என்ன ஸ்ட்ரெயிட்டா பேசுறாயா, நம்ம எல்லாருமே காம்ரேட்ஸ், இந்த உலகத்தோட அமைதியை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை அப்படி இப்படின்னு குரங்க மாதிரி போஸ்டெல்லாம் கொடுத்துட்டு நிப்பான். ஏண்டா இப்படி மட்ட மத்தியானத்துல வந்து நின்று உளறிட்டு இருக்கியே, நீ எதுவும் வேலைக்கெல்லாம் போகலையா அப்படின்னு ஒன்ன. நல்ல கேள்வி. இங்க பாருமா கண்ணு, டிவி ஷோ எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸா ரெக்கார்ட் பண்ணி அதை அதுக்கப்புறம் பிராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அதே நேரம் ஃபெஸ்டிவல் சீசன் அப்போ அவங்க பிரேக் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி தான் நானும் பிரேக்ல இருக்கேன்பா. அப்படியா சொல்ற, உன்னோட ஷோ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன், ஏன் அதுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் எதுவும் வரலையான்னு கேட்பான். அவனுக்கு சமாளிக்க முடியாம என்ன 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 நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, நான் இங்க வந்ததே இன்னைக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் ஒன்னு இருக்குது, அதுல நீ பார்ட்டிசிபேட் பண்ணணும் தான், நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, ஸ்பெஷல் ட்ரைனிங்கான்னு முழிப்பா. ஆமா, இந்த உலகத்தை கெட்ட சக்திகள்ட்ட இருந்து காப்பாத்தணும்னா அதுக்கு கொலவெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணணும்னு ரோட்ல படுத்து எக்ஸசைஸ் பண்ணுவான். ஜஸ்ட் மிஸ் ஒருத்தன் லாரியை விட்டு ஏத்திட்டு போயிருப்பான். அட நல்லவனுங்களா, சரி வா நம்ம ட்ரைனிங்கை என்ஜாய் பண்ணி பண்ணலாம் சொல்லி அவனோட ஐகானிக் ஸ்மைலை வச்சு சிரிப்பான். அவ கரெக்டா கண்டுபிடிச்சிருவா, நீ ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிற, அது என்னன்னு ஒழுங்கா சொல்லிரும்பா. அவ்வளவுதான், மூஞ்சி தொங்கி போச்சு. மேட்ரு வேற ஒண்ணும் இல்ல, அவனோட பாப்புலாரிட்டி சாட்ல அவனோட பாப்புலாரிட்டி பஞ்சர் ஓட்டி ஓட்டுற நிலைமைக்கு போயிருச்சு. அதாவது தொங்கிருச்சு. ஆனாலும் நான் அதை விடுறதா இல்ல, பீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து வருவண்டா அப்படின்ட்டு உளறிட்டு இருப்பான். இப்போ பாப்புலாரிட்டியை மறுபடியும் கொண்டு வரணும். அதுக்கு இவன் மட்டும் போய் நின்னான்னா ஹாலோஸ் கிட்ட இருந்து செப்பல் சடி தான் வாங்கணும். அதே நம்ம பொடுசுங்கன்னா நல்லா சண்டை போடுறாங்கல்ல, சோ அவங்கள வச்சு இவன் பாப்புலர் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்கு தான் நான் கரக்குரா ஹீரோஸ் எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்தி போராட போறேன் அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். அவ கண்டுக்காம இந்த நாய் டைம் வேஸ்ட் பண்ணா பண்ணிட்டு போட்டோம், ஏன் டைமை எதுக்கு இந்த நாய் கூட சேர்ந்து நான் வேஸ்ட் பண்ணுட்டு கதவை சாத்திட்டு உள்ள போயிருவான். இதுக்கு மேல பேசிட்டு இருந்தா வேலைக்காகாதுன்னு அங்கேயே முட்டி போட்டு போகாதப்பா போகாத, உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்ட்டு கதறிட்டு இருப்பான். அதே நேரம் கரெக்டா கோன் விண்டோவை திறந்து, ஃப்ரீடம் என் கண்ணு முன்னாடி இப்ப இருக்குது, நான் என் ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டுட்டு இங்க இருந்து பறந்து போறேன் அப்படின்ட்டு ஒரு ஜம்ப போடுவான். அவனுக்கு என்ன ரெக்கையா இருக்கு பறந்து போறதுக்கு, அப்படியே பொத்துன்னு கீழே விழுவாங்க. பரவாயில்ல, மீசையில மண்ணு ஒட்டல, அது போதும். எவ்வளவு தூரம் அந்த வீட்டை தாண்டி நான் போறனோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு காலை தூக்கும் போது நம்ம கனோன்ஜி பார்த்துடுவான். ஐயோ பார்த்துட்டானேன்னு அப்படியே ஸ்டக்காய் நிக்க வேண்டியதானே. ஐயோ பார்த்துட்டான்னு சொல்லி, நான் ஒரு ரோபோட், 9 கிரகங்களையும் உச்சம் பெற்ற ஒருவன், பேட்டரி இல்லாமையும் நடக்கலாம், என்னால முடியும்னு நடப்பானா. கனோன்ஜி கண்டுபிடிச்சிட்டான், இது சாதாரண அனிமல் பொம்மை இல்ல. உண்மைதானே என்ன ஒண்ணு, இல்லவே இல்லைங்க, இங்க பாருங்க நான் நார்மலான பொம்மை தான், ஃபுல்லா பஞ்சு அப்படின்ட்டு ஆடுமா. அவன் இல்லவே இல்ல, உனக்குள்ள ஒரு பேட் ஸ்பிரிட் இருக்குது, அதை நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன்பானா. ஐயோ பைத்தியக்காரன் ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டானே அப்படின்ட்டு யூசு தச்ச அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு, பாருங்க நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு, நான் டான்ஸ் ஆடினா தமன்னாவையே தள்ளி விட்டுட்டு நீ வந்து பாப்பாங்க, மீன் போன்ற கண்கள், மான் போன்ற கால்கள், இப்ப பாருங்க எப்படி ஓடுறேன்னு பிச்சுக்கிட்டு ஓடும். விடாம வெட்டிட்டு போய் அதை அமைக்க பிடிச்சு, ஏய் பேட் ஸ்பிரிட் அப்படின்ட்டு பிடிச்சு மோந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னடா பண்ற, நாத்தம் தாங்க முடியல, தள்ளி வேடான்னு சொல்லி கதறி ஆளும். அவன் மோந்து பார்த்த வரைக்கும் ஸ்டேஞ்சான ஒரு ஸ்மெல் வருது, ஆனா கெட்ட ஸ்மெல் எதுவும் வரல. அப்படின்னா நீ வியர்டா தான் இருக்க, ஆனா நீ ஒண்ணு பேட் ஸ்பிரிட் எல்லாம் கிடையாது அப்படின்னு உன்னை வண்டையா
திட்டும். அதை தாண்டா அரை மணி நேரமா நானும் சொல்லிட்டு இருக்கேன், என்ன கொண்டு போய் அந்த ஹாலோஸ் கிட்ட சேர்த்தாத அப்படின்னு கத்தன உடனே இவன் என்ன பிளான் பண்ணிடுவான், எப்படியே இவங்க சூப்பர் ஹீரோஸ்னு சொல்லிட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ண போறாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டஃப்டு அனிமல் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது கரக்குரா சூப்பர் ஹீரோஸ் ஃபியூச்சர்ல பொலந்து கட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு இமேஜினேஷன்ல கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம கோன் வண்டியா திட்டுவான், ஏன் பர்மிஷன் இல்லாம நீ என்னைய வச்சு அங்க பிளான் பண்ணிட்டு இருக்கியா, பொலந்துருவேன் பொலந்துன உடனே நான் என்ன அவ்வளோ சத்தமாவாடா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ கரெக்டா சொல்ற, என்ன பண்றது வயசு அப்படி, என் மூளை வர வர ரொம்ப வீக் ஆயிட்டே போகுது, என்ன நினைச்சாலும் பர்ஃபெக்டா சொல்லிடுறாங்க அப்படின்னா நல்லா டாக்டரா பாருமா. உடனே கோனுக்கு நேரா கையை நீட்டி நீ ஏன் ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸா ஆகக்கூடாது அப்படின்னு ஒன்று கோனுக்கு பயங்கர ஷாக்கு. யாருமே இதை கண்டுக்காம கடுப்பேத்திக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒருத்தன் சொல்லிட்டு வந்தானா உடனே பயலுக்கு கற்பனை எங்கெங்கயோ போகுது. ஃபேன்ஸ் எல்லாம் இவனை வளைச்சு புடிச்சுக்கிட்டாங்க, அதுவும் கேர்ள் ஃபேன்ஸ் மட்டும் தான். சரி இதுக்கு என்ன சொல்ற, கரக்குராவோட சூப்பர் ஹீரோவா சேர்ந்துக்கிறியா, ஜஸ்டிஸை காப்பாத்த நீ போராடுறியா அப்படின்னு ஒன்னு சொல்லி முடிஞ்சு. அவ்வளவுதானே, என் பேரு கோன், எனக்கு இன்னொரு பேரு இருக்குது கரக்குரா கிங்கு அப்படின்னு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் டீம் அப் ஆயிட்டாங்க. அப்ப கரெக்டா அங்க யூசு வந்துருவாளா. இவனை பார்த்த உடனே வாங்க டான் கனோன்ஜி அவன் சிரிப்பை சிரிச்சு காட்டுவா. அவனும் சிரிச்சுட்டு சரி எதுக்காக இங்க வந்தீங்க, மறுபடியும் அடுத்த எபிசோடுக்கான்னு கேட்ட உடனே அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என்னோட நியூ மிஷனுக்கு நியூ மெம்பர் ஒருத்தரை சேர்த்திருக்கேன் அப்படின்ட்டு கரக்குரா கிங்னு வேற சொல்லுவான். யார் அந்த மெம்பர்னு கேட்கும் போதே இங்க கோனுக்கு வந்து தூக்கி வாரி போடும். ஏன்னா இவனால பேச முடியும் அசைய முடியும்னு அவளுக்கு தான் தெரியாது. மேட்ரை சொன்ன உடனே அவ பார்த்துட்டு இத பார்த்தா என்னோட பொம்மை மாதிரியே இருக்குதே, இதெல்லாம் பேசலாம் முடியுமா, நைஸ் டு மீட் யூன்னு கையெல்லாம் கொடுப்பா. ஆனா அவளுக்கு இன்னும் தெரியல அது அவகிட்ட இருந்த பொம்மை தான். இதுல வேற அவளையும் சேர்த்திக்கிறேன் உடனே அவளுக்கு ஓகே நீர்வா. இப்ப என்னன்னா அந்த பொம்மைக்காக ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிருப்பா. அதை பார்த்தோன்னே இன்னுமே இவன் நம்மள பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருக்காளா அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா வேற லெவல்ல ஒர்க் பண்ணிருப்பா. பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு வாங்கி போடுவான். பார்க்க செம காமெடியா இருக்கும். அவ்வளவுதான் தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு இருப்பான். இப்ப அந்த டான் கனோன்ஜி கிறுக்கு போய் என்ன பிளான் பண்ணுவான்னா, இந்த மாதிரி ஒரு பொம்மை உயிரோட இருக்குல்ல, அப்ப இதே மாதிரி மத்த பொம்மையும் நம்ம டீம்ல சேர்த்துடலாம் அப்படின்ட்டு பழைய பொம்மையெல்லாம் தோண்டி எடுத்தாச்சு ஒரு டீமை உருவாக்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அவ என்ன ஆச்சுன்னு கேப்பா, ஒண்ணு இல்ல அப்படின்னு சமாளிச்சுட்டு இருப்பான். அப்படியே ஸ்கைல காட்டுறாங்க ஒரு பயங்கரமான ஹாலோ ஒன்னு கிளம்பி வந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க அப்படியே பேசிட்டே போகும்போது திடீர்னு யூசு கோனை பார்த்து கத்துவாளா. அவனுக்கு பீதி ஆயிரும், ஐயோ ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டாலும். அவன் என்னடானா அது நடந்து வந்துச்சுல்ல அதை பார்த்து ஷாக் ஆகி கத்திருப்பான். அவன் என்னால நடக்க மட்டும் இல்ல ஸ்கிப்பிங் பண்ண முடியும், ஜம்ப் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சர்க்கஸ் எல்லாம் காட்டிட்டு இருப்பான். சூப்பர், பட் என்னோட போஸ்டோ பொம்மையால உட்காரவும் தூங்கவும் மட்டும் தான் முடியும். மேபி அவன் நல்ல ட்ரெஸ் பொண்ணுன்னு ஆசைப்பட்டிருக்கலாம், இல்ல பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம்பா. அவன் ஐயோ இல்லவே இல்லைங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, முதல்ல அவன் பொண்ணே இல்லைங்கம்மா. உடனே டான் கனோன்ஜி என்ன ஒரு அருமையான விஷயம் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பானா. என்ன என் மூளையில குழம்பி போச்சா, ஏன் உளறிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது மேல குப்பையும் தண்ணியும் வந்து அடிக்குமா. யாரு பார்த்த வேலைன்னா ஜின்டாவும் உருவும் என்ன பேசிக்கிட்டே உரஹரா ஷாப்புக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. டான் கனோன்ஜி தான் கூட்டு வந்திருப்பான். இந்த இடமான்னு கோன் பார்த்து ஷாக் ஆவான். அடுத்த சீனே அவனை போட்டு யூசு புலின்னு புளிவான். ஏன்னா தனியை ஊத்திட்டாங்கல்ல வெளியே எடுக்கிறதுக்காக. அப்ப டான் கனோன்ஜி நீங்க என் டீம்ல மெம்பரா வந்து சேருங்க அப்படின்ட்டு அவங்க ரெண்டுத்தையும் இன்வைட் பண்ணுவான். ஜின்டாக்கு செம காண்டாவும். ஏன்னா லாஸ்ட் டைமும் இதே மாதிரி தான் அவன் ஹெல்ப் பண்ண வந்தான். ஆனா கடைசியில இவனுக்கு கிடைச்சது திட்டு மட்டும்தான். மறுபடியும் வந்து ஓன் பேச்செல்லாம் நான் கேட்க போறதில்ல அப்படின்னு உடனே மூணு பேரும் அவன் மூஞ்ச சோகமா பார்த்த உடனே சரி வந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு ரொட்டேஷன்லாம் போட்டு நான் தான் கரக்குரா ரெட்டும்பான். அப்போ உருரு நம்ம மறுபடியும் பழைய மாதிரி இப்படி வெளியில போனோம்னா டெசாய் வாயிலேயே மிதிப்பாருன்னு சொல்லுவா. ஆல்ரெடி அவன் கண்ட இடத்துல மிதி வாங்கியிருக்கான், கண்டிப்பா வாயில மிதிக்க மாட்டானா என்ன. பட் யூசு என்ன சொல்லுவா, வா ஜின்டா நம்ம எல்லாம் ஒன்னா போலாம், இந்த டவுனை பீஸ்ஃபுல்லா பாத்துக்கலாம், நம்மளால மட்டும்தான் இது முடியும்னு ஒண்ணு. ஓகே நான் வர்றேன், ஆனா ஒரு கண்டிஷன், உருரு என் பனிஷ்மெண்ட்ல பாதி வாங்கிக்கணும் ஓகேவான்னு சொல்லி கேட்பான். நம்ம யூசு வந்து கேட்டவொன்னே அவளும் ஓகே நீர்வா. இங்க கனோன்ஜிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அவனுக்கு டீம் சேர்ந்துருச்சுன்னு. ஒன்னு சைலண்ட் பீஸ், ஒன்னு வைலண்ட் பீஸ், இன்னொன்னு டம்மி பீஸ். இதை வச்சு டீமை ஓட்டிலான்னு பிளானிங். இதை பார்த்துட்டு இருந்த கோனு இவங்க கூட இருந்தவொன்னா நம்மளை எப்படியும் அடுப்புல போட்டு பொசுக்கிடுவாங்க, நைஸா இங்க இருந்து தப்பிக்கிறது மட்டும்தான் நமக்கு சேஃப்டி அப்படின்ட்டு பொறுமையா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். டப்புன்னு வந்து எல்லாம் வழிய மறைச்சு எங்க சார் போறீங்க, நீங்க தானே கரக்குரா கிங்கு, வாங்க ட்ரைனிங் எடுக்கலாம்பா. அந்த டைம் அவன் மூஞ்ச பார்த்தா அவனுக்கு பேய் மாதிரி தெரியும். ஆத்தாடி நம்மளை வச்சு செய்ய போறாங்களேன்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிருவான். சரி இனி இதுக்கப்புறம் இவங்க ட்ரைனிங்னு சொல்லி என்னென்னலாம் காமெடி பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.